ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் உங்களோட எஸ்ஜேக்கு. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஷாப்பு, அதாவது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு முழுசாக உங்கள்கிட்ட சொல்லேன் அப்படிங்கிற மாதிரி நான் காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ டேய், நீ வந்து காலேஜ் படிக்கிறேன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற, ஸோ என்னடா பண்ணுற, ஒழுங்காக ஏதாவது ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ எதுக்குடா அப்போ மாஸ்க்கை போட்டிருக்க, கல்லை மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை தான். எஸ், ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸே காணிக்கண்டான்னு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டு நம்ம சேனலுக்கு நீட்டு ஃப்யூச்சரில் நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஃபேஸ் காட்டணும். ஸோ நான் 1000 சப்ஸ்கிரைபர் ஆகட்டு, மானிட்டேஷன் எலிவரே ஆகட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் என் பிஸ்னஸ் தான். ஸோ காய்ஸ், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஸோ ஒன்றும் இல்லை, கடையில் ஆள் வந்துடுச்சு. ஸோ கஸ்டமர் வந்தாங்களா, ஸோ அதனால தான் போய் பார்க்கணும். சரி, இப்போ வரும். சரி, இப்போ இந்த வீடியோ என்ன, நான் யார், என்ன, இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது தான். ஃபஸ்ட்டு என் யூடியூப் சேனல் நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் தெரியுமா? என் பிஸ்னஸை கொஞ்சம் கடையை பார்த்துக்கலாம். என் பிஸ்னஸை நான் ஆன்லைனில் கொண்டு போனோம். ஆனால் க்ளீனாக, நம்ம ஒரு பெரிய பிராண்டு கிடையாது, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சது இந்த ரெஸ்லிங் தான். ஸோ நிறைய ரெஸ்லிங் சேனல்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம சேனலை நல்லா பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்டை பார்த்திங்கன்னா அவங்க வாங்குவாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சேனலோட மானிட்டேஷன் ஆனோன்னு நம்ம சேனலில் புதுசாக அந்த நிறைய பிளான் வச்சுருந்தேன், அப்படியெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீ என்னடா பண்ணிகிட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி குறவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபேஸ் காமிச்சு போடுறதுனால மைக் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு என் ஷாப்பை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ எஸ், என் ஷாப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஷாப், எஸ், நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஸ்னஸாக நான் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் வச்சுருக்குறாங்க, நான் அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது ஒன்று பார்த்திங்கன்னா செப்பல், நம்ம செப்பல் ஃபுட்வேர் ஷாப் தான். ஸோ ஷூஸ்லேருந்து செப்பல்ஸ், லேடிஸ் செப்பல், ஸோ அதுக்கப்புறம் ஜென்ஸு, பாய்ஸு, கேர்ள்ஸுக்கான செப்பல். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறக்க போகுது, அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு, கேப்பு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்குது. சரியா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்ஸோட இது.
ஸோ இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம ஷாப்பில் ஒரு வேலை நடக்குதுன்னு. ஸோ அது இந்த கடை தான். ஸோ என்ன இருக்குல்ல, ஸோ என்ன வெட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது இது புது கடை. ஸோ இது புது கடை. இந்த கடையில் இருக்கிற ரேக்கத்துக்கு தான் நம்ம இதில் அடுக்கியிருக்கோம். ஸோ இது புது கடை இன்னும் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெட்டி இருக்குது. ஸோ இந்த கடை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த கடை. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தது தான் நீங்கள் அந்த புக்கு கடை ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அது இந்த கடைக்கு அடுத்து இருக்குது. ஸோ இது நம்ம அதாவது செப்பல் கடை ரொம்ப ஷார்ட்டாக கட்டிட்டாங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம பார்க்குறவங்களுக்குலாம் அது ஏதோ கலெக்ஷன்ஸ் குறவாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த கடை எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஸோ இந்த கடையில் இன்னும் சரக்கு வருகுது, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் நான் இந்த வித்த இருக்குல்ல. ஸோ இந்த இடங்கள்லாம் இன்னும் ஒரு 2-3 நாளையில் இது ஃபுல்லாகிடும். ஸோ இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாகிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா அகசீஸ்வரம் தான். ஸோ அகசீஸ்வரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நான் கன்னியாகுமரிக்காரன் தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், நான் கன்னியாகுமரிக்காரன் தான். ஸோ ஆனால் கன்னியாகுமரியில் அகசீஸ்வரம் ஊர் கொட்டாரம், நாகர்கோயிலுக்கு அடுத்து கொட்டாரத்துக்கு அடுத்து அகசீஸ்வரம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஸோ நம்ம சேனலில் இனி நான் போடுற ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸுக்கு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஏதோ புது கலெக்ஷன்ஸ் வந்துருந்து அப்படின்னா நான் அந்த கலெக்ஷன்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த இதுக்கு கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவுக்கு கமெண்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணண்டா. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜாக எந்த ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் கேட்கண்டாம். உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ராடக்ட்னு இல்லை, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஸோ நான் உடனே கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நான் எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பி அதோட ரேட்டு எல்லாமே நம்ம வீடியோவில் பேசிக்கிடுவோம். சரியா, இன்ஸ்டாவில் நம்ம மெசேஜ் பண்ணி நம்ம அதில் பேசிக்கிடுவோம். ஸோ எல்லா கலெக்ஷனும் இருக்குது. உங்களுக்கு இப்போ என்ன கலெக்ஷன் இருந்தாலும் நம்ம 2 நாளில் இது பண்ணி தந்துடலாம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அகசீஸ்வரம். ஸோ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அகசீஸ்வரங்கிறது தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அடுத்து வால்குளம் அந்த ஒரே ரோடு தான். அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராம் எடுத்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஒரு ஆள் நேரில் வந்து நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்து எடுக்கணும்னு வச்சுக்கிடுங்களாம். நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இன்ஸ்டாவில் கால் பண்ணிக்கிடுங்க. நான் கரெக்டாக நீங்கள் எங்கே வந்தாலும் நான் வேணால் உங்களை கூட்டிகிட்டு வேணால் கடைக்கு வந்துடுவேன். ஸோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் வாங்கி தரேன். சரியா, ஸோ அதனால் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இனி ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நம்ம கடையில் வந்து நியூ ப்ராடக்ட்ஸை பற்றி நான் பேசுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கு கீழே நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதில் கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. நம்ம கரெக்டாக கொரியரில் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இப்போ என்கிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோம். உதாரணமாக ஏதாவது ஒரு செப்பல் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா என்கிட்ட இருக்கிற செப்பலாக இருந்துச்சுன்னா ஸோ நான் அடுத்த நாளே நான் கொரியர் போட்டுருவேன். உங்கள் ஊர், உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவேன். ஸோ அது கொரியர் போட்டோம்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 2 நாளுக்குள்ளே நான் உங்களுக்கு அது வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து பே அண்ட் கேஷ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட இது ஆர்டர் பண்ண நேரமே நீங்கள் பே கேஷ் பண்ணிடணும். ஸோ பண்ணியாச்சுன்னா நம்ம உடனே உங்களை வீடியோ ப்ரூஃபோடய நான் காமிச்சிவிட்டு நான் கொரியர் பண்ணுறது எல்லாம். ஸோ கொரியர்காரங்க உங்களுக்கு அடுத்த நாளே உங்கள் கையில் கொண்டு தந்துடுவாங்க. சரி ப்ரோ, இதை நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் இனி புக்கு கடை மாரி ஒன்று இருந்துச்சு ப்ரோ, ஸ்டேஷ்னரி எல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ், நான் வீடியோ போட்டே காரணமாக அதுதான். ஸ்கூல் திறக்க போகுது. ஸ்டேஷ்னரி, ஸ்கூல் கேட், நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா புக் சென்டர். அது புக் சென்டர், இது ஃபுட்வேர், ரெண்டும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஸ்கூல் கைடு நிறைய கம்பெனி எல்லா கைடுமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ இந்த டான் கைடுங்கிறாங்க, அதுக்கப்புறமா சூரா கைடு, கோனார் கைடு, சேவியர் கைடு, அது கைடு, இந்த கைடுன்னு நிறைய ஸ்கூலில் வாங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஷாப்பில் எல்லா கம்பெனியுமே இருக்குது. டான்லேருந்து, சுறாலேருந்து, கோனார்லேருந்து எல்லா கைடும் இருக்குது.
சிபிஎஸ்சி கைடு கூட நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஸ்கூல் கைடு மட்டும் இல்லை, ஸ்கூல் பேக் இருக்குது. இப்போ ஸ்கூல் திறக்க போது ஸ்கூல் பேக் இருக்குது. நோட்டில் இருந்து ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூலில் சேர்க்குற ப்ரீகேஜி குழந்தையிலேருந்து உங்களுக்கு நாளைக்கு டாக்டர் படிக்கணும் தெரியுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த நீட்டு எக்ஸாமுக்குள்ள புக்கு, எந்த எக்ஸாம் புக்குனாலும் நம்மள்ட்ட ஆள் வாலண்டரியாக இருக்குது. ஸோ எது வேணாலும் நான் இன்னைக்கு போடுற வீடியோலாம் நான் சொல்கிறேன். ஸோ கைடெல்லாம் நான் பார்த்து எந்த கம்பெனி வேணாலும் சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி அதையும் கொரியரில் நம்ம அனுப்பிடுறோம். ஸோ உங்களுக்கான எது வேணுமோ நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறமா நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு பிஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் டைமுங்கப்போ நம்மளுக்கு ஸ்கூல் ஷூ எடுக்க வருவாங்க, செப்பல் எடுக்க வருவாங்க, அதுக்கப்புறம் நோட்டு புக்கு கைடு. அதனால் எதுனாலும் இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ இது வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு உங்களோட ஆதரவை தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும். ஸோ நிறைய பேர் இதே கேட்குறீங்க, ஏன் ப்ரோ நீ பேச நேரம் வாய்ஸ் எல்லாம் கேட்குது அப்படின்னு. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஸோ ரோட்டு கடையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரோடு சைடு கரெக்டாக மெயின் ரோடுக்கு ஒட்டி தான் நம்ம ஷாப்பு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே போகிற வண்டிகள் தான் சவுண்டு தான் இருக்குது. ஸோ எடிட் பண்ணதுக்கு கொஞ்சம் அதான் லேட் ஆகுது. ஸோ தேங்க்யூ, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சேனலை மேக்ஸிமம் பார்க்குறது ஸ்கூல் பாய்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் பாய்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கூல் பாய்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் 10ஆம் தேதி திறக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கூல் பேக் ஏதாவது வேணாம்னா நான் வேணால் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு பர்டிகுலராக இன்னும் வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் நோட்டு, பென்னு, அதுக்கப்புறம் எதுனாலுமே உங்களுக்கு நீங்கள் வரலாம். அடுத்து இப்போ 9th படிக்கிறீங்க, 10th எக்ஸாம், இப்போ 10th போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புது கைடு வந்துடுச்சு. ஸோ ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு எது வேணுனாலும் நான் இனி ஒரு வீடியோக்கும் இது நான் தனியாக ஃபஸ்ட்டு வீடியோக்கு முன்னைக்கோ நான் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து கைடு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, உங்களை வேணுங்கிறத ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம கொரியர் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல, ஸோ உங்கள் கிளாஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ரோ இப்போ எனக்கு கோனர், நான் 10 படிக்கிறேன், ஸோ எனக்கு 10th கோனர் பார்த்திங்கன்னா ஒரு 10 கைடு வேணும், ஒரு 20 கைடு வேணும். இல்லை உங்களுக்கு ஸ்கூல் கிளாஸில் இருக்க ஹோல் கிளாஸுக்கும் உங்களுக்கு கைடு ஆர்டர் லம்ப ஒரு ஆர்டர் எனக்கு தரீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஒரு 10% 15% வரைக்கும் நான் என்னால் டிஸ்கவுண்ட் தர முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ டிஸ்கவுண்ட் வசதி கொஞ்சம் லம்ப நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஸோ அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ செப்பலை பொறுத்த வரைக்கும் நான் வர மாடல் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் இனி அடுத்து போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியில் நான் அதை கொடுக்குறேன். ஸோ அதுக்கு கீழே நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என் லைஃபு. ஸோ நம்மளுக்கு கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு அகசீஸ்வரம் போஸ்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஞானதீப ஸ்கூலும் இங்கே தான் இருக்குது. ஸோ எது விவேகானந்தா காலேஜ் என்னோட காலேஜ் தான். ஸோ என்னை பற்றி சொல்லண்டாமா, என் பேர் சந்தோஷ் ஜெபகுமார். ஸோ அது ஷார்ட்டாக தான் எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அகஸ்தீஸ்வரம் இந்த விவேகானந்தா காலேஜில் தான் பிகாம் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ செமஸ்டர் எக்ஸாமெல்லாம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதி முடிஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு தான் இனி வரணும். ஸோ அதுக்கப்புறம் அது நம்ம இது விதி. ஸோ காலேஜ் புக்கு கூட நம்மகிட்ட இருக்குது, காலேஜ் கைடு, ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விருப்பம்னாலும் சொல்லுங்கள், நம்ம ஆர்டர் பண்ணி நம்மகிட்ட இருக்கிறத உடனே நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் இன்னே ஆர்டர் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே கொரியர் போட்டு அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஸோ நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் நீங்கள் என் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் மெசேஜ் பண்ணி இந்த மாடல் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணி அது உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். சரியா, ஒரு வாரம் கூட ஆகாது, 2 நாளில் நம்ம ஆர்டர் பண்ணி வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு கொரியர் பண்ணதுக்குள்ள ஒரு 3 நாளைக்குள்ள உங்கள் கையில் வந்து நிற்கும். சரியா? நம்மளுக்கு தாம்பரம், சவுத் தாம்பரம் இன்னொரு கடை பிரான்ச் இருக்குது. ஸோ அதுதான் ஹெட் ஆஃபீஸ், இது பிரான்ச் தான். ஸோ அது எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டதாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சவுத் தாமரை குளத்தில் இருக்குது. பக்கத்து ஊர் தான், ஒரு 2 ஊர் தள்ளி போயாச்சுன்னா அந்த கடை வந்துடும். ஸோ அது வெறும் புக் சென்டர் மட்டும்தான், இது மட்டும் தான் சேர்ந்து ஒரே கடையாக இருக்குது. ஸோ இப்போ உங்களை பார்க்கறது கொஞ்சம் விரைச்சோடி இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு இந்த கடை தான். ஸோ இதுதான் ஒரே கடையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஃபுல் ரேக் இருந்துச்சு. இந்த ரேக்கெல்லாம் வெட்டி தான் இந்த சவுத்தை வெட்டி இங்கே இருக்கிற ரேக்கை நான் பேக்கில் அடிக்கிருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜாமான் குறவாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இன்னும் 2-3 நாளில் நம்ம எல்லாம் கரெக்டாக அடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் போகிற வீடியோவில் இந்த கடை நிரம்புனோடனே நான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அடுத்தது ரெஸ்லிங் நியூஸை போட நேரம் என்னோடய புக் சென்டர் இருக்குல்ல, ஸோ அதில் நம்மகிட்ட என்ன கைட்லைன் இப்போ ஸ்டாக் வந்துருக்கு. உங்களுக்கு என்ன கைடு இப்போ வேணும்னாலும் நீ ஸ்கூல் திறந்த போகிறோம் மேக்ஸிமம் நம்மள்ட்ட ஸ்டாக் இல்லாமல் அதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இப்போ காணிக்கிறதா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்டாக் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்.